அல்லேலூயா. பிரைஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 21 நாள் உபவாசத்தில் இன்னைக்கு 12வது நாள் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த 21 நாள் அளவும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் யாரை பார்த்தோம்? யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தோம். அவர் குடித்து வெறித்த பிற்பாடு தான் நியாயப்பிரமாணமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி இயேசுவனிடத்தில் வராமல் ஆசாரனிடத்தில் போன நிமித்தமாக அவங்க சொல்கிறாங்க, அது உன்னுடைய பாடு அப்படின்னு சொன்னோன்னே தேவாலயத்தில் எத்தனை காசை விசிறி அடிச்சுட்டு போய் நாண்டு கொண்டு செத்தார் என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு செலத்தை இயக்கத்துடைய தலைவர் பரபாச குறித்து ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். யாரை குறித்து பார்க்க போகிறோம்? செலத்தை இயக்கத்தை குறித்து. இந்த இயக்கத்தினுடைய தலைவர் யாருன்னா பரபாஸ். இவரை குறித்து ஒரு 5 காரியம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த செலத்தை இயக்கம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? ரெண்டாவது, இந்த பரபாசுக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள் என்ன? மூன்றாவது, இந்த பரபாஸ் எப்போது கைது செய்யப்பட்டார் என்று பார்க்க போகிறோம். நான்காவதாக, பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யலன்னு சொல்லி இதற்காக 2 பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்துகிறாங்க. ஆனாலும் யூதருடைய கட்டாயத்து நிமித்தமாக யாரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாரு? ஏசப்பாவை சிலுவையில் அறைய நபரை ஒப்பு கொடுக்கிறார். 5வது காரியம், பரபாஸ் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு சரித்திர குறிப்பு, இவர் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக பரபாஸ் மரித்தார். இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு புரியலைன்னா தெரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப கூட சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்ச மாதிரி மட்டும் உட்காந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். முதலாவது காரியம், இந்த செலத்தை இயக்கத்தை உருவாக்கின நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ரோமர்களுடைய ஆட்சி உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்கன்னா 1200 ஆண்டுகள் ஆட்சி செய்து இந்த ரோமானியர்கள் எல்லா நாடுகளையும் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க. இந்த ரோமானியர்கள் யூதயாவையும் ஆக்கிரமித்து யூதர்களையும் கொடுமைப்படுத்தினாங்க. ஆகவே ரோமானியர்கள் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு விடுதலைக்காக போராட ஒரு யூத தீவிரவாத குழு தான் இவர்களை தான் என்ன என்று அழைக்கப்படுதுன்னா செலத்தியர் என்று அழைக்கப்படுகிறது. திரும்ப சொல்லட்டுங்களா? அல்லேலூயா. திரும்ப சொன்னேன், கவனமாக கேளுங்க. இந்த ரோமானியர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க? நீங்கள் தான் சொல்லணும். 1200 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. 1200 ஆண்டுகளில் எல்லா நாடுகளையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சு நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, யூதயாவையும் ஆக்கிரமித்து யூதர்களை கொடுமைப்படுத்தினாங்க. ஆகவே இந்த ரோமானியர்களுடைய ஆட்சியிலிருந்து யூதருக்கு அதை ஆட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு விடுதலைக்காக போராடின ஒரு யூத தீவிரவாதி குழு தான் இவர்கள் தான் செலத்தியர் என்று நம்ம அழைக்கப்பட்டாங்க. இதுதான் செலத்தே இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. எப்படியாகிலும் ரோமருடைய ஆட்சியிலிருந்து யூத ஜனங்களுக்கு விடுதலையாக்கி தர வேண்டும் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு அந்த பெயர் தான் செலத்தே என்ற ஒரு இயக்கத்தை நம்ம ஏற்படுத்துகிறாங்க. இந்த செலத்தே இயக்கத்தில் இருந்தவங்க 2 பேர், 12 சீஷரில் 2 பேர் இயேசுவின் சீஷராக மாறினாங்க. அதில் ஒருவர் கடைசியாக பின்வாங்கி போய் நாண்டு கொண்டு செத்தார். முதலாவது யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னா இந்த செலத்தை இயக்கத்தில் இருந்தவர். கவனிக்கலாம். 12 சீஷரில் ஒருவர் யாருன்னா யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11, 1லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கானா ஊரானாகிய சீமோன் இவருடைய திருமணத்தில் தான் திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவானவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி இவருடைய குடும்பத்தில் இருந்த பெருத்த அவமானத்தை கர்த்தர் மாற்றின உடனே நாத்தான்வேல் இவருடைய மருமகன். யாருடைய மருமகன்?
கானா ஊரானாகிய சீமோனுடைய திருமணம் நடந்தது பார்த்தீங்களா? அவருடைய மாமனார் யாருன்னு சொன்னால் இந்த நாத்தான்வேலு தான். நாத்தான்வேலு கேட்குறாரு, இந்த கானா ஊர் சீமோனாகிய செலத்தை ஏக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து கேட்குறார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி உன் திருமணத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தினாரே, அவருக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டவுடனே, இன்று முதல் நான் அவருக்கு சீஷனாக இருப்பேன் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். 12 சீஷரில் ஒரு சீஷனுடைய பெயர், செலுத்த ஏக்கத்தில் இருந்த ஒரு பெயர் என்ன பேர்? கானா ஊரானாகிய சீமோ. இவருடைய திருமணத்தில் தான் அற்புதமே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை குறித்து நேற்று கூட சொல்லியிருந்தேன். அவருக்கு 18 வயது இருக்கும்போது பிசாசினால் அழகைக்கப்பட்டு தான் சொந்த தாயை கொலை செய்யும்படியாக வீதிகளில் துரத்தும் போது, அப்போ இயேசுவுக்கு சரியாக 20 வயது. யூதாஸ் காரியத்துக்குள்ளே இருந்த பிசாசை கர்த்தர் துரத்துறாரு. அழகை கீழே வந்தார். அழகை சேர்ந்த ஆவி போன உடனே இயேசுவை பின்பற்றலை. அவர் யார் பக்கம் போனார்? இந்த செலுத்த இயக்கத்தில் போய் யூதாஸ் காரியத்தை சேர்ந்தார். இயேசு மூலிமா நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த உடனே இவர் தான் ரோம ஆட்சியை கவுத்து நமக்கு விடுதலை தரப்போகிற மேசியா என்று அறிந்து இவர் இந்த யூதாஸ் காரியத்தை யார் இடத்துல வந்துட்டார்? இயேசுவிடத்தில் வந்தார். பிற்பாடு இவரை பின்பற்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவர் சிலுவைக்கு போக போகிறார் என்று பேசுகிறார் என்று சொல்லி இந்த செலத்தை இயக்கத்திலிருந்து இயேசுவினிடத்தில் வந்து 12 சீஷரில் 2வது ஆள் யூதாஸ் காரியத்தை பின்வாங்கி போய் நான்கு கொண்டு செத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செலத்தை இயக்கத்தில் இருந்தவங்க 12 சீஷரில் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பேர் யூதாஸ் காரியர். சரி, இரண்டாவது காரியம், இந்த பரபாசுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். நான் வசனத்தை சொல்கிறேன். வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமும், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27:16, யோவான் 18:40, மத்தேயு 27:16, லூக்கா 23:19-25, லூக்கா 23:19ஆம் வசனம் 25ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5:7, மன்னிக்கணும் 15:7, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 15:7. கவனிக்கலாம். இரண்டாவது காரியம், இந்த பரபாசுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் கலகக்காரன், கள்ளன், கொலைகாரன், அப்புறமா கொள்ளையன், கிளர்ச்சிக்காரன் என்று சொல்லி 5 பெயர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த பரபாசுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்கிறேன் கவனிங்க. கலகக்காரன், கள்ளன், கொலைகாரன், கொள்ளையன், கிளர்ச்சிக்காரன் என்று சொல்லி 5 பேர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரபாசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த பரபாசு செலுத்த இயக்கத்தின் தலைவராக இருக்கிற இந்த பரபாஸ் எப்போ இவர் கைது செய்யப்பட்டாருன்னா, பிளாத்துக்கு சரியா 26 வயது இருக்கும்போது ரோம் கவர்னர் பதவி ஏற்கும்படியா அவர் 3000 வீரர்களோடு புறப்பட்டு வருகிறார். எல்லாரும் போர்டை பார்க்குறீங்களா? எல்லாரும் போர்டை பாருங்க. யார் வருது? பிளாத்து. இவர் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னது. இந்த பிளாத்து 26 வயது இருக்கும்போது ரோம் கவர்னராக இவரை நியமிக்கிறாங்க. பதவி ஏற்கிற பிரமாணத்துக்கு இவர் பதவியேற்பு விழாவுக்கு இவர் புறப்பட்டு வரும்போது கவனிக்கலாம். இப்படி பாதை இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காடு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுர்களாக இருக்கும். இந்த வழியாக 3000 பேருக்கு பின்பதாக யார் 3000 வீரர்களுக்கு பின்பதாக பதவி ஏற்கிற விழாவுக்கு யார் புறப்பட்டு வராரு? பிளாத்து புறப்பட்டு வரும்போது பரபாசு குறுக்கிட்டு கவனிக்கலாம், இந்த 3000 பேரை வெட்டி சாய்க்கிறார். சாய்ச்சாலும் கூட இப்போ பிளாத்து அதிர்ஷ்ட விஷயமாக என்ன பண்ணுறேன்னா அவர் தப்பித்தார். அதுக்கு பிற்பாடு இந்த பரபாசை நம்மனா கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. இவரை எங்கே சிறையில் வச்சாங்கன்னா பாதாள சிறையில் வச்சாங்க. யூதர்களுக்குள்ளே 2 சிறை இருக்குது. ஒரு சிறை இங்கே கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஒரு சிறை வந்து தேவ தூஷணம் சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து எந்த சிறையில் வச்சாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 4 மணி நேரம்
பாதாள சிறையில் இயேசு கிறிஸ்துவ வச்சாங்க. காய்வா வீட்டில் இருக்கிற ஆசார வீட்டில் பாதாள சிறைன்னு ஒரு சிறை இருக்குது. அங்கே காற்று வசதியெல்லாம் இருக்காது. மன உளைச்சலை உண்டாக்கி உலர ஆரம்பிச்சிடும். பைத்தியம் கூட பிடிக்கும். அந்த பாதாள அறை தேவ தூஷணம் செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க பாதாள சிறை. ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களே இந்த பரபாசை ரோம சிறையில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. யாரை? இந்த பரபாசை. 2 சிறை இருந்தது. சரி, இவர் 2வது சிறையில் தான் எந்த சிறையில் இருந்தார்? ரோமருடைய சிறையில் இருந்தார். நாம் ஏற்கனவே சொன்னது தவறு, கவனிக்கலாம். இவர் எந்த சிறையில் இருந்தார்? ரோமருடைய சிறையில் என்ன பண்ணால் இருந்தார். அல்லேலூயா. சரி, 3வது காரியம், இவர் எப்போ கைது செய்யப்பட்டார்னா, பிலாத்து பதவியேற்கிற விழாவுக்கு புறப்பட்டு வரும்போது 3000 வீரர்களை செலுத்த இயக்கத்தோடு சேர்ந்து பரபாஸ் எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறாரு. பிலாத்து தப்பித்தார். அதுக்கு பிற்பாடு இவரை கைது பண்ணி ரோமானிய சிறையில் பரபாசை என்ன பண்ண வைத்தாங்க. அல்லேலூயா. கவனிக்கலாம். பரபாசை சிறையில் வைத்ததோடு விட்டுல பிலாத்து உளவுத்துறை உள்ளவே அவங்களோடு கூட கைதியை போல வச்சிருந்தார். ஏன்னா எல்லாரும் கவனிங்க, இவரோடு கூட யாரெல்லாம் அதாவது அந்த தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிப்பதற்காக உளவுத்துறையை கூட யார் கூட வச்சது? பிலாத்து இந்த பரபாஸ் கூட சிறையில் வைத்தார். இந்த பரபாசு பேசுறத அறிந்து எங்கெல்லாம் தீவிரவாதி இருக்கிறாங்களோ அதெல்லாம் உளவுத்துறை மூலமா பிடித்து அவங்களையும் சிறையில் பிலாத்து நம்மனை அடைத்தார். ஆமே. சரி, 4வது காரியம். 1வது காரியம் என்ன சொன்னேன் சொல்லுங்க? செலத்த இயக்கம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை சொன்னேன். 2வது பரபாசுக்கு வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். 3வது பரபாசை எப்போ கைது பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? சரி, நன்றி, நல்லது. பாருங்க, 4வது காரியம் பிலாத்துக்கு நல்லா தெரியும் இயேசு ஒரு குற்றமும் செய்யலை. இப்போ பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறாங்க. ஏரோதினிடத்துலேருந்து இயேசுவை பிலாத்து இடத்துல அனுப்புகிறாங்க. பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் இவர் ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லி இயேசுக்கு விரோதமாக 2 பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்க. அவர் பேர் எகு எப்தா. இந்த 2 பேரும் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்கும். அவங்க நினச்சிக்க போகிறீங்க. 2 பொய் சாட்சியுடைய பெயர் என்னது? எகு எப்தா. பாருங்க, அவங்க என்ன குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு என்ன செய்தாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, பல காரியம் சொன்னாங்க. அதில் 2 காரியம் சொல்கிறேன். தன்னை இயேசு கிறிஸ்து ராஜா என்று கூறினார், ராயனுக்கு விரோதமாக பேசினார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான குற்றச்சாட்டை இயேசு மேலே வைத்தாங்க. நல்லாவே தெரியும் பிலாத்துக்கு. இவர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்தோனியார் கோட்டையில் யார் இருக்கிறாரு? பிலாத்து, ஏரோது இருக்கிறாங்க. அதாவது பஸ்கா பண்டிகை நாட்களில் எருசலேமில் அதிகமாக கலவரம் நடக்குதுன்னு சொல்லி ஏரோதும் சரி பிலாத்தும் சரி அங்கே லோக்கலில் தான் இருக்கணும். எங்கே? எருசலேமில் இருக்கணும். அதனால் இந்த அந்தோனியார் கோட்டையில் பிலாத்து இருந்து பார்க்குறார். இயேசு கிறிஸ்து கவனிக்கிறீங்களா? பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு வரும்போது எப்படி வராரு? கழுதில் வராரு. கூட சிறு பிள்ளைகளும் ஸ்திரீகளும், அதாவது ஓசனா என்று கோஷ்டமிட்டுன்னு வராங்க. பிலாத்து கேட்குறாரு ஏரோதிடத்தில், இவர் யார்? அப்போ அவர் சொன்னோடனே இவர் மேசியா என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை ஒரு ராஜாவாக இருப்பாரானா அவரோடு கூட யார் வருவாங்கன்னா வீரருங்க வருவாங்க, யுத்த வீரர்கள் வருவாங்க. கத்தி, அதாவது பட்டையும் கேடையும் ஈட்டி எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் இயேசுவோடு கூட யார் வராங்க? ஸ்திரீகளும் குழந்தைகளும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசனா என்று பாடல்களை என்ன பண்ண பாடிக்கொண்டு வந்தாங்க. ஆகவே இவருக்கு நல்லா தெரியும் இவங்க சொல்லுகிறது பொய். முதலாவது என்ன குற்றச்சாட்டை வச்சுக்கிறாங்க? தன்னை ராஜா என்று கூறினார், ராயனுக்கு விரோதமாக இவர் பேசினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 2வது தேவ பிள்ளைகளை ராயனுக்கு வரி கட்ட வேண்டாம் என்று ஏசப்பா சொன்னார்ன்னார். தேவ பிள்ளைகளே, இவர் பரபாசுக்கே சிறைச்சாலையில் உளவுத்துறை வச்சவர். அதே போல் யூதயா முழுவதும் 500 உளவுத்துறைகளை வச்சு எங்கே என்னென்ன நடக்கிறது என்று சொல்லி நியூஸ் யாருக்கு போயிடும்னா
பிளாத்துக்கு போயிடும். கவனிங்க, நான் அந்த உலகத்தோருடைய தலைவர்களை குறித்து இந்த 21 நாளில் ஏன்னா அந்த உலகத்தோட பேரெல்லாம் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா எல்லாரும் இங்கே கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. 500 உலகத்துறை யூதயாவில் இருக்குது. யார் எங்கே நடந்தாலும் இந்த உலகத்தோர் மூலிமா யாருக்கு போயிடும் செய்தி? பிளாத்துக்கு நியூஸ் போயிடும். தேவ பிள்ளைகளை, ராயனுக்கு வரி கட்ட வேண்டாம் என்று இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த யெகூ யெப்தா பொய் சாட்சிகள் 2 பேரும் சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, இவர் என்ன பண்ணால் வரி கட்டினார். கவனிங்க, பேதுருவிடத்தில் சொல்கிறாரு, பேதுருவே சமுத்திரத்தில் போய் தூண்டில போடு, மீன் அகப்படும், அதன் வாயில் வெள்ளி பணம் இருக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுன்றார். சரி, அப்போ 2 நாணயத்தாரா பேதுரு? உங்களை கேட்குறேன். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுன்னார். அதனுடைய பொருள்னா தெரியுங்களான்னு கேட்குறேன். தெரியல. பாருங்க, அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ரோமனுடைய சொற்பன பணம் பதிக்கப்பட்டிருக்கும். அதனால் அது யாருடையது? ராயனுடையது. ராயனுக்கு கொடுக்கிற நீ யாருன்னா தேவனுடையது. நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். நம்ம பாவத்துக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ அவங்க பின்னாடி போகிறதுக்கு ஆளானவங்கள் அல்ல. நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருப்பா, தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து. நீ யாரு? தேவனுக்கு தேவனிடத்தில் வந்துடுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம கர்த்தர் சொல்கிறார். ஆமே. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வரிப்பணம் கட்டினார் என்றெல்லாம் பிளாத்து உளவுத்துறை மூலமாக நல்லா அறிந்தார். இதெல்லாம் பொய்ன்னு நல்லாவே தெரியும். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27, 24 கொஞ்சம் வாசிக்கலாமா? 27, 24 கொஞ்சம் வாசிக்கலாம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் பாருங்க, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும்படியா எத்தனையோ முறை முயற்சிக்கிறார். பாருங்க, அது ஒரு ஏறுதனத்தில் அமிச்சா அங்கே வார நாள் அடித்து இயேசு விடுதலையாக்கிடுவாங்க, பெரம்பு நாள் அடித்து விடுதலையாக்கிடுவாங்க சொல்லி பிளாத்து இடத்துல போனவரை கூட யார் இடத்துல அனுப்புகிறார்? பிளாத்து இயேசுவை ஏறது இடத்துல அனுப்புகிறார். திரும்ப ஏறது பிளாத்து இடத்துல அனுப்பின உடனே கலகம் அதிகமாகுது. இவரை விடுதலையாக்கப்படுவதற்கு என்னென்னவோ முயற்சி பண்ணுறார், முடியல. கலகம் அதிகமாகிக்கினே இருக்குது யூதருக்குள்ள. அதனால அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அதிகமாகிறதே அல்லாம தன்னுடைய பிரயாசத்தினால பிரயோஜனமே இல்லை என்று தண்ணீரை அள்ளி அதற்கு ஜனங்கள் எல்லாரும் அல்லேலூயா. கவனிக்கலாம், பிளாத்துக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. இந்த நீதிமானாகி இயேசுடைய இரத்தப்பழி தான் மேலே வந்துடக்கூடாது என்பதற்காக தண்ணீர் எடுத்து கையை கழுவுகிறார். அதுக்கு யூத ஜனங்க சொல்கிறாங்க, இந்த இரத்தப்பழி, இந்த கிறிஸ்துடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு சொல்லி சாபத்தை சொத்தாக யார் வாங்குறது? யூத ஜனங்க வாங்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக ஏன்பா ஆயிருங்க, உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம ஏற்கனவே தியானித்தோம். சரி, கவனிக்கலாம். இப்போது உளவாளிகள் மூலிமா இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு குற்றமும் செய்யலை என்பதை அவர் நற்கிரைகளை தான் செய்தார், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தான் செய்தார். அவருக்குன்னு ஒன்றும் செஞ்சுக்கலன்னு சொல்லி யாருக்கு நல்லா தெரியும்? பிளாத்துக்கு நல்லா தெரியும். ஆகவே இவர் ஒரு காரியத்தை செய்தார். பஸ்கா பண்டிகை நாட்களில் ஒரு குற்றவாளியை விடுதலை ஆக்குவது யூதருக்குள்ள வழக்கமாக இருந்தது. ஆகவே இயேசுவை விடுதலை செய்ய பிளாத்து நினைக்கிறாரு. இயேசுவை விடுதலையாக்கப்பட்டார், இயேசுவை விடுதலையாக்க நினைக்கிறார். இப்போ யாரை கூட்டின்னு வராங்க? இயேசுனா இவர் அறிக்கை செய்கிறார். யார்? பிளாத்து அறிக்கை செய்கிறாரு சபையில், அந்த விசாரணையில் அறிக்கை செய்கிறாரு. பஸ்கா பண்டிகை நாட்களில் உங்களில் ஒரு குற்றவாளி விடுதலை ஆக்கலான்னு இருக்குதே அப்படின்னோடனே ரோமானி சிறையிலேருந்து பாதாள சிறையிலேருந்து யாரை கொண்டு வராங்கன்னா பரபாசை கொண்டு வராங்க. பிளாத்துக்கு ஒன்றுமே புரியல. ஜனங்க எல்லாம் சொல்கிறாங்க, பரபாசை விடுதலை செய், எங்கள் முறைமையின்படி
பஸ்கா பண்டிகை நாட்களில் ஒரு குற்றவாளி விடுதலையாக்கணும்னு இருக்குது. யாரை விடுதலை செய்? பரபாசை விடுதலை செய், இயேசுவை கொலை செய், இயேசுவை கொலை செய்ன்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பித்தாங்க. தேவ பிள்ளைகளே, அப்படி இயேசு விடுதலையாக்கப்பட்டு இருப்பாருன்னா உண்மையாலுமே ஒரு குற்றவாளியாக தான் இருப்பார். புரியுதுங்களா சொல்கிறது? அல்லேலூயா. இயேசு இப்போ விடுதலை ஆக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இவர் என்ன தான் ஆகிடுவார்? குற்றவாளியாக தான் ஆகிடுவார். காரணம் என்னென்னா, பஸ்கா பண்டிகை நாட்களில் யாராயும் ஒரு குற்றவாளி விடுதலை ஆக்குவார். சரி, ஆனாலும் பரபாசை இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தினோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, பரபாசை விடுதலை செய், பரபாசை விடுதலை செய்ன்னு சொன்னோன்னே இயேசுவை பரபாசை பார்க்குறாரு. பாருங்கள், என்னடா அது, நம்மளை போய் விடுதலை செய்யன்னு சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குறாங்களே, நம்ம விட மோசமான ஒரு குற்றவாளியாக இயேசு அப்படின்னு சொல்லி இருதயத்தில் யார் நினைச்சாருன்னா பரபாசு நினைக்கிறார். அல்லேலூயா. பரபாசு குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கே தெரியும் தான் ஒரு திருடன், கள்ளன், ஒரு அதாவது கொலைகாரன், கிளர்ச்சிக்காரன், கலகக்காரன் சொல்லி நல்லாவே தெரியும். மரணத்துக்கு பாத்திரமானு தெரியும். ஆனாலும் நம்ம விடுதலை செய்ய சொல்லி இயேசுவாகி இவரை விடுதலை செய்ய, அதாவது சிலுவையில் அறைங்கள் என்று சொன்னாங்களன்னு சொல்லி நம்ம விட இவர் பெரிய குற்றவாளி என்று நம்ம நினைக்கிறார். இவர் மரணத்துக்கு பாத்திரவான் என்று தெரியும். ஆனால் இயேசுவை பார்த்தவொடனே நம்ம காட்டில் இவர் பெரிய குற்றவாளியாக இருப்பார் என்று மனசில் நினைக்கிறார். பரபாசு விடுதலையாக்கப்பட்டான். ஆனால் கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு பரபாசு என்ன ஆனார் என்பது சரித்திர குறிப்பு 5வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பரபாசு விடுதலை ஆகிட்டாரா? 5வது காரியம் பரபாசு குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 4 காரியம் பார்த்தோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், வேகமாக சொல்லுங்கள். சிலத்தை உருவாக்கப்பட்ட நோக்கம். 2வது, நல்லா வேகமாக சொல்லுங்கள், கொடுக்கப்பட்ட பெயர். 3வது, கைது செய்து எப்போ செய்கிறாங்க? சரி, நன்றி. 4வது, பிலாத்துக்கு நல்லாவே தெரியும் இயேசுவின் இடத்துல ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி. 5வது தேவ பிள்ளைகளை பரபாசு விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு என்ன ஆனார் என்பதை சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. வேதத்தில் சொல்லப்படல, சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. சரி, பரபாசுடைய உண்மையான பெயர், அவருக்கு தாய் தகப்பன் வச்ச பெயர் யெசுவா பரபாஸ். சொல்லுங்க பார்க்கலாம். இது எபிரேய சொல், யெசுவா பரபாஸ். யெசுவா என்பது எபிரேய சொல். யெசுவா என்று சொன்னால் இயேசு இரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அப்போது இவருக்கு தாய் தகப்பன் வச்ச பெயர் என்னன்னா யெசுவா பரபாஸ் என்பது இயேசுவின் பிதாவின் குமாரன் என்று பொருள். திரும்ப சொல்கிறேன், தாய் தகப்பன் இவருக்கு வச்ச பேர் என்ன பேர்? யெசுவா பரபாஸ். யெசுவா பரபாஸ் என்றால் இயேசு பிதாவின் குமாரன். தேவ பிள்ளைகளை, இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 40 நாள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேக சிஷ்டாந்தங்கள் வாயிலாக தன்னை காண்பித்தார். இது எல்லாமே பரபாசுக்கு தெரியுது. இவர் நமக்கு பதில் போய் சிலுவையில் போனார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், 40 நாள் அளவு என்ன பண்ணுறாரு? ஜனங்களோடு உலாவுறாரு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே யார் பார்க்குறாருன்னா இந்த பரபாசுக்கு தெரியுது, பார்க்குறாரு. பாருங்க, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், நமக்கு பதிலாக இவர் ஏன் போனார்? உயிர் தெழுந்தார், 40 நாள் அளவும் பூமியில் இருந்தார், பிற்பாடு பரமேறி போனார். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் இவர் இப்படி செய்தார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இந்த பரபாசு சீஷரிடத்தில் வருகிறார். சீஷரிடத்தில் கேட்குறார், நான் குற்றவாளின்னு தெரியும், நான் மரணத்துக்கு ஏதுவான பாத்திரவான் என்று தெரியும், நான் போக வேண்டிய சிலுவைக்கு இவர் போனார், இவர் வாயை திறந்து ஒன்றுமே பேசலை, பேசியிருந்தால் இவர் விடுதலையாக்கப்பட்டு இருக்கும், ஏன் இவர் போனார் என்று அப்படின்னு சொல்லி யார் இடத்துல போய் கேட்குறாரு? சீஷரிடத்தில் கேட்டவுடனே இயேசு யார் என்று கேட்டவுடனே, தேவ பிள்ளைகளை, எனக்கு பதிலாக இவர் மரித்தார், இந்த இயேசு யார் என்று கேட்டவுடனே சீஷருங்க சொல்கிறாங்க,
இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர். உன்னுடைய பாவத்தை இவர் சுமந்தபடினால தான் ஆக்கினைக்குரிய பாத்திரவனாக இருக்கிற நீ விடுதலையாக்கப்பட்டார். யூதருங்க சொன்னாங்களே விடுதலை செய்ன்னு சொல்லி, அதனால நீ விடுதலையாக்கப்படலை. பரபாசே, நீ வந்து நின்ன உடனே உன் மேலே வர வேண்டிய ஆக்கினை கர்த்தர் தான் மேலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் நீ விடுதலையாக்கப்பட்ட. இல்லைன்னா நீ சிலுவைக்கு போயிருப்ப, மரித்திருப்ப, இந்நேரம் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கும். ஆகவே இவர் யார் என்று கேட்கிறியே, இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு உன்னுடைய பாவத்தையும் சுமந்தாரு, உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஆகவே தான் நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சீஷர்கள் சொன்ன உடனே பரபாசு கவனிக்கலாம். அவர் பேசுகிற சீஷர்கள் சொல்லி சரித்திர குறிப்பு சொல்லப்படுது. சீஷரத்தில் சொல்கிறாரு, பரபாசுக்கு தாய் தகப்பன் வச்ச பேர் என்ன பேர்? யேசுவா பரபாஸ். இயேசு பிதாவின் குமாரன், நான் அல்ல பிதாவின் குமாரன். எனக்காக சிலுவைக்கு போன கிறிஸ்துவே பிதாவின் குமார் என்று என்ன பண்ண அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிற்பாடு கவனிக்கலாம், போய் ஊழியம் செய்து ரத்த சாட்சியாக யார் மரித்தார்னா இந்த பரபாஸ் மரித்தார். பாருங்க, யாரையும் கர்த்தர் விட்டு வைக்கவே இல்லைங்க. எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்தாருங்க. புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. ஒருத்தரையும் கர்த்தர் விட்டு வைக்கவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உணர்ந்தா போதுங்க. எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய ஆக்கினை அவர் மேலே விழுந்தது, ஆகவே தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தா போதும். உங்கள் எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த உணர்வு வராத வரைக்கும் உங்களுக்குள்ள ரட்சிப்பாக இருக்காது, பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்காது, தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்காது. இந்த கிறிஸ்து எனக்காக தான் மகிமையின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார் என்ற ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானா தேவ பிள்ளையை உன்னுடைய அர்ப்பணிப்பே வித்தியாசமாக இருக்கும். ஆமாங்க, உன்னுடைய அர்ப்பணிப்பே வித்தியாசமாக இருக்கும், உன்னுடைய தியாகம் வித்தியாசமாக இருக்கும். நீ செயல்படுகிறது, உன் கனி, உன் ஜீவியம் எல்லாம் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும். அந்த உணர்வு இல்லாதனால தான் அனலும் இன்றி குளிரும் இன்றி பட்டுதும் படார்த்தமாக தேவனுக்குள்ளே இருக்கும். முழங்கால் படி இல்லாமா? முழங்கால் படி இல்லாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருக்காக உண்மையான நான் சீசனாக இருக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லாமா? நான் ஆண்டவருக்கு உண்மையான சீசனாக ஆக போகிறேன் ஆண்டவர். மே ராபாலா ஷாபா ராபா ஓ ரீகாபாலா துரு பரா மே ராபாலா சந்துரு பரா ஓ ரீபாலா ஷாபா ராபா மே ராபாலா சந்துரு பரா கபாலா துரு பரா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். சோதரன் 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 சோதரன், ஆமென். யூதர்கள் சொன்னதுனால பரபாசை விடுதலை ஆக்கலைங்க. யூதர்கள் சொன்னதுனால விடுதலை ஆக்கலைங்க. அவர் மேலே வந்து ஆக்கினி தீர்ப்பை கர்த்தர் தான் மேலே ஏற்றுக்கொண்டாருங்க. தான் மேலே ஏற்றுக்கொண்டதுனால தான் பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டாருங்க. கொஞ்ச நேரம் கண்கள் மூடி அப்பாவை துதிக்கலாமா? அப்பாவை துதிக்கலாமா? ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ரீபாலா ஷாபா ராபா ஓ ரீகாபாலா துரு பரா மே ராபாலா சந்துரு பரா கபாலா துரு பரா ஓ ரீபாலா ஷாபா ராபா. ஆமென். சோதரன் 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 சோதரன். நல்லா அறிக்கை செய்யும். இந்த கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், இந்த கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார். அந்த உணர்வு இருந்தால் போதுங்க. உன் அர்ப்பணிப்பே ஆழமாக ஆயிடுங்க. உன் அர்ப்பணிப்பில் ஒரு தியாகம் இருக்குங்க. உன் அர்ப்பணிப்பில் நாம கர்த்தருக்காக செயல்படுகிற கனி வந்துடுங்க. ஹல்லேலூயா. நன்றி தேவனே, உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார்.
நாமத்திற்கே பேர் புகழ் எல்லாமே. இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமா வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். புதிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தையாக